வணக்கம் நேயர்களே. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் பஞ்சபட்சி மாரியப்ப சுவாமி பேசுகிறேன். சுவாமி, இன்று பஞ்சபட்சியில் கிரகங்கள் இருக்கும் நிலைகளும் நமச்சிவாயம் சிவாயனம். திசைகள் 8 எட்டுக்கு 8 பஞ்சாட்சரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தின் தன்மை இந்த கிரக நிலைகளிலும் தெரியும். ஒரு பூதம் 2 வகைப்படும். பஞ்சாட்சரம் 5, திசைகள் 8. இந்த 8ஐயும் இந்த 5 பூதங்கள் தான் கையாளுகின்றன. அப்போ ஒரு பூதம் 2 வகையில் கையாளும். பொதுவாக அக்னினா அக்னி 2, நீர்னா 2, ஆகாயம் 2, 5 3 8. இந்த தான் கான்செப்ட். இந்த இதில் எது ஒன்று குறை இருந்தாலும் ஒன்று வேலை செய்யாது. அதுபோக பஞ்சாட்சரமும் சித்தியாக வேண்டும், கிரக நிலைகளையும் இது பண்ண வேண்டும், பூதங்களையும். மொத்தத்தில் எல்லாம் ஒன்று கூடும்போது தான் நம்ம நினைக்கிற நிலை அடைய முடியும். அதனால் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னா அந்த இதில் வராது சாமி. மொத்தத்தில் நான் சொல்கிறத நினச்சிட்டு வேண்டாம், தலையும் இல்லாமல் வாழாமல் இதை கூட சொல்கிறானே அப்படின்னு நினைக்காங்க. நிலைகள் அப்படித்தான். இப்போது ஒரு கான்செப்டில் உள்ளே சொல்லணும்னா அது நிறைய அதில் சேர்ந்து சொன்னால் தான் பண்ணுது. முதல்ல ஒன்று தனியாக எது ஏங்க சாமி. இப்போ கிரகத்தை எடுத்தாலும் கிரகம் மட்டும் தனியாக இருக்காது, அது பூதங்கள் அணுகும். பூதங்களுங்கும்போது அது பஞ்சாட்சரங்கள் வரணும். எல்லாமே சேர்ந்த கான்செப்ட் தான் ஒரு பஞ்சபூதத்தை கையாள முடியும். பொதுவாக வாசி யோகம் சித்தி பண்ணியிருந்தால் எல்லா கான்செப்டுக்கும் உள்ளே வரணும். இல்லை அப்படி முடியலைன்னா பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த நிலையில் வரணும். இப்படி 2 நிலைக்குள்ளே வந்தால் தான் இந்த பஞ்சபட்சி இந்த பூதங்களெல்லாம் கையாள முடியும். மொத்தத்தில் பூதங்கள் எல்லாத்தையும் கிரக நிலையை கையாளும் போது தான் பஞ்சபட்சிக்குள்ளே பச்சையை பற்றி தன்மை தெரியும் சாமி. அது வரைக்கும் நம்ம இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கலாம் ஒரு கான்செப்டில் இது உள்ளே கிடையாது. நீங்கள் என்னை எப்படி இது பண்ணிக்கிட்டாங்க, என்னுடைய அனுபவத்தான் சொல்கிறேன். நான் அவன் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இதில் எழுதியிருக்கு அதில் இருக்கிற எந்த கான்செப்டும் இதில் கிடையாது. நிலைமையை உணரணும். நான் தான் சொல்லியிருக்கேன், நான் இட்லி சாப்பிட முடியாது, அது உள் உணர்வு உணர்த்திடும். நீ கோடியாக கொட்டி வாங்கி வச்சுருந்தாலும் உனக்கு உள் உணர்வு சாப்பிடணும்னு சொன்னால் தான் சாப்பிட முடியும். அந்த நிலைக்கு நம்ம வரும்போது தான் நம்ம நிலைகள் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் உடனே உட்காந்துருந்தா எனக்கு இது வருமா அது வருமானு அப்படிலாம் வராசாமி. இல்லை இப்படி மாறினா இப்படி வருமா, அதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு நிலைக்கு வரும்போது தான் நிலைமை நம்ம கரெக்டாக ஆகும் சாமி. இப்போ பூதம் கிழக்க சூரியன் இருக்குது, சூரியன் கிழக்க ஆதிக்கம் பண்ணுறாரு, ஒதுக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வரும். அடுத்து செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இப்போ சூரியன் இதில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இதுக்கு வரணும்னா வராது. பூதங்களும் வளர்பிறை தேய்பிறை இரவு பகல் என்னென்னமோ உள்ள கான்செப்ட் பண்ண அது எல்லாமே பொய்யா உண்மையாங்கிறது நமக்கு ஒன்றும் நம்ம அனுபவத்தை தான் சொல்லலாம். நம்ம அதை போய் தப்பு இதை தப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது சாமி. இப்போ பகலில் ஒரு பூதம் இருக்குன்னா ராத்திரிக்கு ஒரு பூதம் வரும். அப்போ 2 பாகம் மாறுவது. அப்போ இப்போ செவ்வாயில் பிறந்தவனுக்கு இது இருக்கும்போது சூரிய சதியில் இருந்தவனுக்கு வந்து அது எல்லாம் 2ம் ஒன்று தான். காகம்தான் 2ஆக பிரியுது. அப்போ காகம்னு பொதுவில் காகம்னு ஒரு இதை பண்ணினா அது வேலை செய்யாது. அது செவ்வாய் திசையிலையா அது சூரியன்லையா அப்படி பிரிக்கணும். அப்படி பிரித்து பார்த்தா இப்போ நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று சாதாரண நீர், ஒன்று பிரம்மாண்டமான நீர், அந்த மாதிரி தான் கணக்கு இருக்குது. ஒன்று ஓடுற தண்ணி, ஒன்று இருக்கிற தண்ணி, ஒன்று கடல், ஒன்று குளம், அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. அப்போ குளத்தில் பிறக்கிறவங்க கடல் பிறக்கிறவங்க சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தம் ஒரே இதுதான், ஒரே திசை. புதன் வச்சுக்கோங்க, புதனுக்கு 2 நீர் நிலை 2 இருக்குது. இப்படிலாம் உள்ளே போக 2 வரும்போது இல்லை. இப்போ இந்த 5 பூதங்களில் 3 பூதம் தான் இந்த 2 இருக்குது. மற்ற சந்திரன் சூரியன் அது தனித்தனியாக இயங்கும். இப்படி தான் ஒவ்வொரு கதையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் ரொம்ப அதிகமாக ஒரு கான்செப்டில் இருந்தால் நிறைய சொன்னால் தான் சாமி ஒரு அளவுக்கு புரியும். அந்த புரிகிற அளவுக்கு சொல்ல இது மொத்த கிளாஸ் கிடையாது. இது என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் பேசுகிறோம். எனக்கு பாடம் சொல்லித்தரேன் பதில் சொல்லித்தரலாம் அப்படிலாம் கிடையாது சாமி. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உள்ளே இருக்கும், உள்ளே தப்பு உணர்கிற இந்த தேடல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும். இது ஏதோ உள்ளே வச்சு தான் அவர் பேசுகிறாருன்னு. வெளிப்படையாக இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்ல முடியாது. ஒருத்தன் பூதத்தை அடக்கி இருக்கிறவன் அவனுடைய கர்மம் அவனுடைய
நிலை, அந்த தெய்வ அனுக்கிரகங்கள், அந்த இதுக்கெல்லாம் உள்ளே இருந்து தான் அந்த வெளியே சொல்லணும். என்னால் கற்றுக்கிட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நீ எல்லாரும் தலையெல்லாம் வாழாமல் பேசுகிறியான்னா அது பேச கிடையாது சாமி. அது உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் சொன்னேன் பஞ்சாங்கத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறேன். சில பேர் அவள் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நீ உடஞ்சிருந்தால் தான் பஞ்சாங்கத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் பஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் ஒவ்வொன்று தான் கிரகம். இப்படி இந்த நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உள்ள அனுசரித்து பார்த்தா சோசியம் கூட பொய்யாங்கிற நிலைமைக்கு வந்துடும். அங்கே இருக்கிற கிரகம் வேறு, இங்கே இருக்கிற கிரகம் வேறு. அது தீமை செய்யும் கிரகம் வாங்க, எந்த இடத்துல இது நன்மை செய்யும். உனக்கு எந்த பற்றி இப்போ சனினா சனி உனக்கு நல்லதானே செய்யணும். ஒரு ராசிக்குள்ளே சனி உனக்கு நல்லது. சனி ஏற்கனவே ஒரு மோசமான இதுன்னு சொல்கிறாங்க, கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சனி உனக்கு நல்லது செய்யும்போது எப்படி மோசமான உனக்கு வரும்? அந்த மாதிரி ஒரு கணக்கு உள்ளே இருக்குது சாமி. அதனால எல்லாருமே எல்லாம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது சாமி. அதுக்குள்ளே சிக்கல் நிறையா இருக்குது. இது நிறையா போனால் ஒரு மணி நேரம் இது போடுறாரியா இப்படி அப்போ பார்க்குறது அப்படிங்கிற. இன்றைக்கி நாகரிக காலத்தில் ரொம்ப கம்மியாக இது பண்ணுறதுக்கு இருக்குது. அப்படி போனால் ஒரு இதை நிரந்தரமாக இப்போ கிரகங்கள் சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. கிரகம்னா கிரகத்தினுடைய விளக்கத்தை சொன்னால் தான் கிரகம் முடியும் சாமி. அதனால் நான் யாரையும் பொய் சொல்லலை, நான் யாரையும் ப்ராடு இது பண்ண சொல்லலை. இந்த புத்தகம் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இதில் நீங்கள் என்னை எடுத்தோட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு ஞானம் உதயம் ஆகும். ஒரு நிலை சித்தி பண்ணுவீங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். ஆகையினால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவங்க ஆதரவு நிறையா இருந்ததுன்னா இன்னும் நிறையா சொல்லுறதுக்கு கடமைப்பட்டுருக்கு. அதெல்லாம் வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்கள் காலையில் செஞ்சும் போது மட்சுவாய்.